பொது சேவை மையத்துக்கான ஆஃபரில் இப்போ நம்ம பில்லிங் சாஃப்ட்வேர் கொடுத்துட்ருக்கோம். அந்த பில்லிங் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சிஎஸ்சி சாஃப்ட்வேர் 2025 பண்டலில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃபைல் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இஆர்பி சாஃப்ட்வேர் அப்படின்னு போட்டு இந்த 4 ஃபைலையும் ஒரே ஃபோல்டரில் வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டு ஒரே ஃபோல்டர். பார்த்திங்கன்னா இந்த 4 ஃபைல் இருக்கும். இப்போ இந்த ஃபைலு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ விண்ட்ரார் யூஸ் பண்ணுறவங்க விண்ட்ராரில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அதே வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஜிப் சாஃப்ட்வேர் வச்சுருந்தீங்கன்னா அது மூலிமா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4 ஃபைல் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த சப்போர்ட் செட்டப்ன்றதை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? கிளிக் பண்ணிவிட்டு இந்தமாரி மெசேஜ் வந்துச்சுன்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்து நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் செட்டப் இன்ஸ்டால் பண்ணிடணும். ஓகே, இந்தமாரி மெசேஜ் வந்துச்சுன்னா இக்னோர் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. அடுத்தது ப்ரொவைடர் ஓப்பன் பண்ணுங்கள். ஆல்ரெடி ப்ரொவைடர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோன்னா இந்த மாதிரி வந்து நிற்கும். ஆக்சுவலாக இது வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தோன்னா மட்டும்தான் இப்படி வரும். இல்லைனா நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால இதை நான் ஸ்கிப் பண்ணி கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகே, கடைசியாக நம்மளுடைய ஸ்வீட் ப்ளஸ் அப்படின்ற இந்த செட்டப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி நம்ம இந்தமாரி ஒரு மெசேஜ் வரும். ஓகே, இதில் வந்து மோர் இன்ஃபோன்றதை கிளிக் பண்ணிவிட்டு ரன் எனிவே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தமாரி மெசேஜ் வரும். ஜஸ்ட்டு எஸ் கொடுத்துக்குங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல உங்களுக்கு எந்த ட்ரைவில் வேணுமோ அந்த ட்ரைவை மாற்றிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து சி ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால். இந்த கிறிஸ்டல் ரிப்போர்ட்டும் சேம் அதே தான். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்தமாரி இருக்கும் செட்டப்பு. இதில் வந்து நீங்கள் இந்த setup.exe ரன் பண்ணிவிட்டு இந்த கீயை வந்து அப்ளை பண்ணிக்கணும். இதோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த கீ வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட் ஆஃப் ரிஜிஸ்டர் நவுவில் இந்த ரிஜிஸ்டர் கோடை கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது முழுக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம எம்எஸ் ஆஃபீஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுறது தான். ஸோ இதுவுமே ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணதுனால செக் பண்ணிக்கிறேன். கிறிஸ்டல் ரிப்போர்ட் நான் போய் நெட்டில் இதில் சர்ச் பண்ணேன்னா எனக்கு ஆல்ரெடி கிறிஸ்டல் ரிப்போர்ட் 9 வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 4 ஃபைலை முடிச்சிட்டிங்கனாலே இது வந்து கம்ப்ளீட்டாக இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னு அர்த்தம். இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுடைய சிஎஸ்சி பிஸ்னஸ்க்கு எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ இந்தமாரி எல்லாம் இன்ஸ்டால் ஆகிருந்ததுக்கப்புறம் லான்ச் ஆப்ஷன் வந்து நிற்கும். இதை அப்படியே வச்சுட்டு ஃபினிஷ் அப்படின்னு கொடுங்க. ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் இப்படி வந்து நிற்கும். ஸோ கண்டினியூ கொடுங்க. இங்கே வந்து இப்போ நம்ம புதுசாக இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு கம்பெனி நேம் டீட்டெயில்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த சாஃப்ட்வேர் வந்து 100க்கும் மேற்பட்ட பிஸ்னஸுக்கு அந்தந்த பிஸ்னஸோடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ளெக்சிபிள் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். இப்போ நான் க்ரியேட் நியூ கம்பெனின்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபா நெட் கேஃபே சிஎஸ்சி சென்டர். ஓகேங்களா? ஸோ அட்ரஸ் சிம்பிளாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே கண்ட்ரி நேமை சூஸ் பண்ணிக்கிறேன். ஜிஎஸ்டி வச்சுருந்தீங்கன்னா இப்போ இடையில நிறைய பேர் சிஎஸ்சி யூஸ் பண்ணுறவங்க ஜிஎஸ்டி வச்சுருந்துருப்பீங்க. இருந்துச்சுன்னா கொடுங்க இங்கே ஜிஎஸ்டி நம்பர். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி என்ட்ரு அடிச்சிங்கன்னா இங்கே ஸ்டேட் கோடு வந்து தமிழ்நாடுன்னு இருக்கணும். ஸ்டேட் கோடு வந்து 33. நீங்கள் தமிழ்நாடு இருந்தால் 33, பாண்டிச்சேரி இருந்தால் 34. அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டேட் கோடு இருக்கும். இங்கே பேன் நம்பர், இங்கே மொபைல் நம்பர். இப்போ நான் வந்து மொபைல் நம்பர் போட்டுக்கிறேன். போட்டுட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட எத்தனை பிஸ்னஸுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் எல்லாமே டிஃபால்ட்டாக இங்கே லோடடில் இருக்கும். அந்தந்த ஷாப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செட்டப் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இதில் இல்லாத ஆப்ஷனாக இருந்தாலும் நம்மளே உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணி நம்ம பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி செட்டப் பண்ணிக்கலாம்.
இது கம்ப்ளீட்லி அக்கௌண்டிங் இன்வென்ட்ரி பில்லிங் சாஃப்ட்வேர். இந்த இடத்துல என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ME13638 கொடுத்துட்டு செக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணி உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு க்ரியேட் கம்பெனி கொடுத்துட்றேன். க்ரியேட் கம்பெனின்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நியூ கம்பெனி வந்து க்ரியேட் ஆகிக்கும். ஏற்கனவே சொன்னது போல தான் 100க்கும் மேற்பட்ட பிஸ்னஸ்க்கு ஒரே சாஃப்ட்வேர்லேருந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். இப்போ ஓகே கொடுத்தோன்னே யூசர் நேம் பாஸ்வேர்டு, உங்களுக்கு என்ன மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு வேணுமோ உங்களுடைய நேம் என்னவோ, சிட்டி, காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிக்கும். ஜஸ்ட் இது ஒரு க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஸ்க்ரீன் வரும். இந்த லாகின் ஸ்க்ரீனில் யூசர் நேம் 1 பாஸ்வேர்டு 1 கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். இப்போது லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே எஜுகேஷன் மோடுன்னு வரும். நீங்கள் உங்களுக்கு லைசன்ஸ் நாங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஹெல்ப்பில் போயிட்டு ரிஜிஸ்டர் நவ் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லைசன்ஸ் வெர்ஷன் வந்துடும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசிக் செட்டிங்ஸ் எல்லாதும் வைக்கிறேன். செட்டிங்ஸ் வந்து எங்கே போகணுன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ வரும். இந்த விண்டோவில் ஜென்ரலில் போயிட்டு நம்ம இப்போதைக்கு பாயிண்ட் ஆஃப் சேல் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த வரிசையிலே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் சேல்னு இருக்கும். இதில் எதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணணுமோ ஸ்கிப் பண்ணிவிட்டு எதை வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஜென்ரலாக இப்போ பை டிஃபால்ட் வந்து சேல்ஸ் ப்ரைஸ் அப்படின்ற செட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல லெட் மீ சேஞ்ச் ப்ரைஸ் இல்லைன்னா ஆஸ்க் ஃபார் குவான்டிட்டி ஒன்லி ஆஸ்க் ஃபார் குவான்டிட்டி அண்ட் ஸ்கிப் ரெஸ்ட்ன்ற இந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை குயிக்லி ஆடட் ஐட்டம் டு த லிஸ்ட், இது வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ ஆவீங்கன்னா ஒர்க் பண்ண உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். இப்போதைக்கு நான் ஐட்டம் ஒன்று ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஐட்டம் ப்ளஸ் சர்வீஸ். இப்போ மாஸ்டரில் ஐட்டம்ஸ் போயிட்டேன். ஐட்டமில் போயிட்டு நம்மளுக்கு தேவையான செட்டிங்ஸ் வேணும்னா நம்ம இந்த செட்டிங்ஸில் போயிட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன் தேவை அப்படின்னா அந்த ஆப்ஷனை நம்ம வந்து எனபிள் பண்ணிக்கலாம். இல்லை ஆப்ஷன் வேணாம் அப்படின்னா அந்த ஆப்ஷனை நம்ம எனபிள் பண்ண தேவையில்லை. எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்தந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன்ஸை நம்ம எனபிள் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். இப்போ நான் வந்து பாருங்கள் ஒரு ஐட்டம் எப்படி க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். நியூன்னு கொடுத்துட்றேன். நியூ கொடுத்தா ஐட்டம் நேம் கேட்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ஆதார் டவுன்லோட் அப்படின்னு போட்டுடுறேன். இங்கே தமிழில் பிரிண்ட் அவுட்டில் வேணும்னா இங்கே தமிழ் எனபிள் பண்ணிக்கோங்க. ஆதார் டவுன்லோட் அப்படின்னு போட்டுட்டு தமிழ் ஆஃப் பண்ணிக்கிறேன். HSN கோடுன்றது நீங்கள் GST ப்ராப்பராக பண்ணிங்கன்னா இதுக்கான இது வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரும். இந்த இடத்துல வந்து டேக்ஸ் இல்லைன்னா டேக்ஸ் ஃப்ரீன்னு போட்டுடலாம். இங்கே வந்து கம்பெனி வந்து ஆதார்னே போடுறேன். ஆதார், பேன்னா பேனு அந்த மாதிரி போட்டுக்கலாம். குரூப்புமே அதேமாரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆதார் குரூப்பு ஆதார் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆதார் கொடுத்துட்றேன். இப்போது வந்து ஆதார் டவுன்லோடுக்கு நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணுவோமோ அந்த சார்ஜஸை இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, மென்ஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ சப்போஸ் ஆதாரில் எனக்கு 100ன்னு அடித்தா ஆதார் வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பார் கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல 100ன்னு கொடுத்துடலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான செட்டிங்ஸ் வேணுமோ, பார் கோடில் இந்த லெட்டர் அடித்தா எனக்கு வந்து ஆதார் டவுன்லோடு வரணும் அப்படின்னா இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து லேபர் சார்ஜுக்கு வந்து சர்வீஸ் கேட்டகரியில் வரும். ஸோ அதனால் நான் டவுன்லோட் சார்ஜுன்னு போட்டுக்கலாம். டவுன்லோட் சார்ஜ் இல்லை வந்து நம்ம ஆன்லைன் சர்வீஸ் சார்ஜுன்னு போட்டுறோம். தமிழில் வந்து ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். என்டர். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் நீங்கள் ப்ராப்பராக GST ஃபைல் பண்ணுறவங்களா இருந்தால் சர்வீஸ் வந்து 18% டேக்ஸ் ஆட் ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா இங்கே டேக்ஸ் ஸ்லாபில் போயிட்டு
சர்வீஸ் 18% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாப் ரெடி பண்ணிவிட்டு பர்சன்டேஜை போட்டுட்டு இந்த இடத்துல சர்வீஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த டிக்கை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துட்றேன். இப்போ இந்த சர்வீஸ் டேக்ஸ் வந்து இங்கே அப்ளை ஆகிடும். ஓகேவா? எடிட் பண்ணுறதா இருந்தால் எடிட்டில் போய்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ் நான் செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அப்டேட் கொடுத்துட்றேன். ஏன்னா இது வந்து ஐட்டமாக கன்சிடர் ஆகாது, இது வந்து சர்வீஸ், நம்ம பண்ணக்கூடிய சர்வீஸாக உங்களுக்கு கன்சிடர் ஆகும். ஓகேவா? சர்வீஸ் டேக்ஸில் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஓகே, இது வந்து ஃபிக்ஸ்டு அமௌண்ட் இருந்துச்சுன்னா ஃபிக்ஸ்டாக நீங்கள் ஒரு ஆன்லைன் சார்ஜஸ் வந்து ஒரு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்களோ அதனுடைய சார்ஜ் போடலாம். இல்லை ஆன்சைட்டில் நான் ப்ரைஸ் போட்டுப்பேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியும் போட்டுக்கலாம். அப்படின்ற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது 2 சாம்பிளுக்கு நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். ஓகே, ஒன்று வந்து ஆதார் டவுன்லோட், இன்னொன்று வந்து ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ எப்படி பில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாயிண்ட் ஆஃப் சேல்னு இருக்கும், இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே கஸ்டமருடைய மொபைல் நம்பர் போட்டுக்கிறோம். போட்டுட்டு ஒரு என்ட்ரு அடிக்கிறோம். இந்த இடத்துல 100ன்னு போட்டு ஒரு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஆதார் வந்துடும். இப்போ ஆதார் வந்து எத்தனை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, 2 டவுன்லோட் கொடுத்தோன்னா ரேட்டு ஜஸ்ட் என்டர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ் சார்ஜு. ஸோ எத்தனை அப்படின்னா எத்தனை இதுக்கு சார்ஜஸ் பண்ணுறோம், 2 ப்ராசஸ் பண்ணுறோம் இல்லை 1 ப்ராசஸ் பண்ணுறோம் இல்லை 3 விஷயத்த ஆன்லைன் சர்வீஸில் பண்ணியிருக்கோன்னா அதனுடைய சார்ஜஸ்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 1ன்னு போட்டு ஒரு என்ட்ரு அடிச்சிடறேன். சர்வீஸ் சார்ஜ் வந்து ஆஸ் பர் அந்த சர்வீஸுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகுன்றதுனால இந்த ப்ரைஸில் வந்து நான் 0 கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா சார்ஜ் வாங்கினீங்கன்னா 20 ரூபா போடுங்க, 30 ரூபானா 30 ரூபான்னு போடுங்க. அடுத்தது புதுசாக பற்றிய தமிழ்நாடு இபிக்கு வந்து பில் கட்டுறாங்க அப்படின்னா பில்லுக்கு அமௌண்ட்டில் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சேஞ்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு ஐட்டம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா F3 கொடுத்து க்ரியேட் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இபி பில்லு அப்படின்னு சொல்லிட்டு இபி பில் கொடுத்து என்ட்ரு அடிச்சுக்கிறோம். தமிழில் வந்து மின்சார கட்டணம் அப்படின்னு போட்டுக்கலாம். மின்சார கட்டணம். ஓகேங்களா? கட்டணம் போட்டுறோம். இது வந்து சர்வீஸ் டேக்ஸில் தான் வரும். ஸோ சர்வீஸ் டேக்ஸ் வந்து இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அதனுடைய சார்ஜஸ்க்கு ஏற்ற மாதிரி 18% வச்சு ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிக்கும். இப்போ நான் ஆல்ட் எஸ் கொடுத்து சேவ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா மின்சார கட்டணம் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து அதுக்கான ஒவ்வொரு இதுக்கும் மாறும், ஃபிக்ஸ்டாக இருக்காது. ஒவ்வொரு கஸ்டமரும் ஒருத்தவங்க 5000 கட்டுவாங்க, ஒருத்தவங்க வந்து 10,000 கட்டுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போது எத்தனை இபி பில் கட்டுறாங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 250 ரூபாய்க்கு இபி பில் கட்டுறாங்க, அப்போ அதுக்கான ஆன்லைன் சார்ஜஸ்ஸு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 2 சர்வீஸை 1 சர்வீஸை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நம்மளுக்கு பெனிஃபிட். திருப்பி நீங்கள் ஆன்லைன் சர்வீஸ்க்கான சார்ஜை வந்து கலெக்ட் பண்ணுறீங்கன்னா கூட நம்ம வந்து அதுக்கான சார்ஜ் வந்து அந்த அமௌண்ட்டோட வேல்யூ பொறுத்து மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், வெறும் 10 ரூபான்னு போட்டுக்கிறேன். ஸோ இவ்வளோ ஆட் பண்ணிட்டோம். ஆல்ட் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பில்லு வந்து பார்த்திங்கன்னா டு வாண்ட் டு பிரிண்ட்டுன்னு கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த பிரிண்டர் வேணால் யூஸ் பண்ணலாம். என்ன கேட்டிங்கன்னா 2 இன்ச்சு 3 இன்ச்சு இல்லை வந்து A4 A5 எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜஸ் ஆட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த யூனிட்டு இந்த பில் ஃபார்மேட் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி ஒரு ஃபிக்ஸடாக ஒரு சிஎஸ்சி சென்டருக்குன்னு ஒரு பில் ஃபார்மேட் நான் ரெடி பண்ணி வச்சிடுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக லுக் அண்ட் ஃபீலாக இருக்கும். மேலே வேணுன்னா உங்கள் லோகோ ஆட் பண்ணிக்கலாம், எஸ்டிமேட்டு. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் எதுக்கு தேவை அப்படின்னா என்டையர் ட்ரான்சாக்ஷனும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா A to Z நம்ம அக்கௌண்ட்டில் வந்து மெயின்டைன் பண்ணால் தான் ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட் வருது, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது எல்லாமே தெரியும். பர்ச்சேஸ் என்ட்ரி போடும்போது நீங்கள் வந்து பர்ச்சேஸில் போய்ட்டு இப்போ ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி நான் போடுறேன். இப்போ நீங்கள் A4 கட்டு வாங்குறீங்க, ஓகேவா? கிரெடிட்டில் வாங்குறீங்களா, கேஷில் வாங்கலாம், எந்த டேட்டில் வாங்குறீங்கன்றதை நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு பார்ட்டி யாரோ F3 கொடுத்து க்ரியேட் பண்ணோம். F3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ ஃபார் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பர்பஸ்க்கும். இப்போ சிவம் என்டர்பிரைசஸ்லேருந்து நீங்கள் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஆல்ட் எஸ் கொடுத்திங்கன்னா அவங்களுடைய ரெக்கார்டு வந்து இங்கே சேவ் ஆகிடும். ஓகேவா? கிளிக் பண்ணிவிட்டு பில் நம்பர் என்ன, அவங்களோட பில் நம்பர் என்ன, அதனுடைய ரெஃபரன்ஸை போட்டுக்கிறோம். போட்டுட்டு இந்த இடத்துல F3 க்ரியேட் பண்ணிவிட்டு A4 பேப்பர் பண்டல். ஓகேங்களா? ஸோ பண்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ கொடுத்துட்டு இங்கே தமிழில் என்ன வேணுமோ போட்டுட்டு Alt S கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். Alt S கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க. சப்போஸ் இதை எடிட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பென்சில் பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் டேக்ஸில் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் எத்தனை % டேக்ஸ்ன்றதை இங்கே சூஸ் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துடணும். அதாவது சர்வீஸு கேட்டகரி வேறு, வெறும் ஜிஎஸ்டி ஃபைலிங் கேட்டகரி வேறு, சர்வீஸ் டேக்ஸ் வேறு, இது வேறு. இப்போ பண்டில் வந்து ஒரு 10 பீஸ் வாங்குறீங்க, ஒரு இது வந்து 220 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா ஸோ டேக்ஸ் ஆட் ஆகி உங்களுக்கு வரும். ஸோ பேசிக் அமௌண்ட்டு என்ன போடுறீங்களோ அதுக்கப்புறம் டேக்ஸ் ஆட் ஆகும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இதே ஒரு மொபைல் ரீசார்ஜாக இருந்தால், மொபைல் ரீசார்ஜில் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா கமிஷன் தான் பெனிஃபிட். இப்போ 1000 ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணோன்னா 30 ரூபா நம்மளுக்கு கமிஷன் பெனிஃபிட்டு. அதை எப்படி ஆட் பண்ணுறதுனா சேம் அதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க நேமே சூஸ் பண்ணிக்கிறேன், 252 ஆட் பண்ணிக்கிறேன். F3 ரீசார்ஜ், மொபைல் ரீசார்ஜ் போட்டு அது எத்தனை % டேக்ஸு இதுன்னு போட்டு சேவ் பண்ணிடுறீங்க. இப்போ மொபைல் ரீசார்ஜ் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு பண்ணுறீங்க, உள்ள டேக்ஸ்னால் 1000 ரூபாய்க்குள்ள டேக்ஸு, பட் கமிஷன் 30 ரூபீஸ் அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ இந்த இடத்துல F3 கொடுத்து 1000 ரூபா அப்படின்னு போட்டு ஒரு என்ட்ரு அடிச்சிங்கன்னா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி வேல்யூ எடுத்துகிட்டு வந்துடும். 152.54 ரூபா டேக்ஸில் போய்டும். ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது ஸோ மொபைல் ரீசார்ஜ் வந்து 1000 ரூபா ஆட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல F2 ப்ரெஸ் பண்ணணும். F2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே கமிஷன் வரும். கமிஷன் 1000 ரூபாய்க்கு பர்சன்டேஜில் இருந்தால் பர்சன்டேஜ் போடுங்க, இல்லை ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டுன்னா இப்போ 30 ரூபா கிடைக்கும்னா 30 ரூபா ஆட் பண்ணிக்கணும். ஸோ 1030 ரூபா. இது வந்து 1000 ரூபா மொபைல் சார்ஜ் ரீசார்ஜ் பண்ணது, 30 ரூபா நம்மளுக்கு கமிஷன். இந்த கமிஷன் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட். ஓகேவா? இந்த கமிஷன் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட். இப்படி வச்சுப்போம். இப்போ சேவ் பண்ணிட்டோம். இப்படி தான் பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் என்ட்ரி பார்த்தோம். இப்போது ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரிப்போர்ட்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போய்ட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு கமிஷன் தனியாக எவ்வளோ லாபம் அப்படின்னு வந்துடும், கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ லாபம் அப்படின்றது வரும். ஸோ டோட்டல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் இன்கம் வந்து ஈவனாக இருக்கும். அதே வந்து பேலன்ஸ் ஷீட் எல்லாமே இருக்கும். A to Z நம்மளுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் புட்டு வச்சிரும். அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாகவே ஃபுல் ஃபைனான்ஷியல் ஷீட் ஃபுல்லாகவே உங்களுக்கு பர்ச்சேசிங்கில் வந்துடும். பர்ச்சேஸ் ப்ளஸ் வந்து நம்ம எவ்வளோ இது பண்ணியிருக்கோம் அப்படின்றத எல்லாமே உங்களுக்கு பிரித்து காமிச்சிடும். ஓகேவா? டேக்ஸ் எவ்வளோ, எத்தனை % டேக்ஸஸ், அதை வந்து எதெல்லாம் நம்மளுக்கு ப்ராஃபிட் இதில் வரும் பார்த்திங்கன்னா அந்த கமிஷன் கூட நம்ம ப்ராஃபிட் இதில் உங்களுக்கு வந்துடும். ஓகே, இது ஒரு ஃபுல் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். இந்த அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரை தான் இப்போ நம்ம ஆஃபராக நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதை கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த கோர்ஸ் பண்டலும் ஃப்ரீயாக வந்துடும். ஸோ டெய்லியும் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருவோம். ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் எப்படி செட்டப் பண்ணி அந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி சாஃப்ட்வேர் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ட்ரைனிங் வரையறையும் நம்ம கொடுத்துருவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது ஏப்ரல் 31 வரை மட்டுமே இந்த ஆஃபர். அதுக்கப்புறம் டீலர் ப்ரொமோஷன் அப்படின்னு நம்ம போய்டும், அடுத்த கட்ட லெவலுக்கு போய்டும். ஸோ தினசரி உங்களை ஃபாலோ பண்ணி மாதம் வந்து எப்படி ஒரு கணிசமான தொகையை இன்கம்மாக எடுக்க முடியுன்றதுக்கான பயிற்சியும் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.